சிலுவையின் செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கும் யாவரையும் இச்செய்தி மூலமாக சந்திப்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைகிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய கிருபையும் தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவருடைய ஐக்கியமும் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென். நான் போல் பாலபாஸ்கரன். நான் ஒரு இவாஞ்சலிஸ்ட். சிலுவையின் செய்தி என்ற இந்த நிகழ்ச்சியில் மறுபடியும் என் சகோதரர்கள், என் சகோதரிகள், என் நண்பர்கள் எல்லோரையும் சந்திப்பதில் நான் பெரும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த அருமையான நேரத்தை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எங்களுக்கு ஒதுக்கி தந்திருக்கிறார். இந்த நேரத்தில் கர்த்தருடைய வேத வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வது எனக்கு மிகுந்த சந்தோஷத்தை அளிக்கிறது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கர்த்தருடைய வார்த்தை என சொல்லப்படும் பொழுது எந்த காலத்திலும் அது சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது என்ற உண்மையை நாம் தெளிவாக அறிந்திருக்க வேண்டும். ஆனபடியால் தான் பவுல் அப்போஸ்தலர் 1 கொரிந்தியர் 1:23 நாங்களோ சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம், வேறு ஒன்றையும் நாங்கள் பிரசங்கிப்பதில்லை, சிலுவையில் அறையப்பட்ட கிறிஸ்துவை பிரசங்கிக்கிறோம். அதுதான் சுவிசேஷம், அதுதான் வேதவசனம், அதுதான் கர்த்தரால் நமக்கு நியமிக்கப்பட்டது. அதனையே நாம் போதிக்க வேண்டும் என்பது ஒவ்வொரு போதகர்களும் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் தேவனுடைய வார்த்தை சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை பற்றியே பிரகடனப்படுத்துகிறது, வேறு ஒன்றையும் அது பிரகடனப்படுத்தவில்லை. இப்படி இருக்க நாங்கள் இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் நிற்கிறோம் என்பதை நாங்கள் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதை நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். ரோமர் 8ஆம் அதிகாரம். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரம், ரோமர் 7ஆம் அதிகாரம், ரோமர் 8ஆம் அதிகாரம், இந்த 3 அதிகாரத்தை பிரசங்கிப்பதே சிலுவையின் செய்தியினுடைய நோக்கம் என்பதை நான் திருப்பி பல்வேறு விதமாக கேட்டுக்கொண்டு இருப்பவர்களுக்கு சொல்லியிருந்தேன். இப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாங்கள் அதை பிரசங்கித்து முடிந்தது. ரோமர் 7ஆம் அதிகாரத்தை பிரசங்கித்து முடிந்தது. இப்பொழுது ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு வந்திருக்கிறோம். ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் ஜெயம் கொண்ட கிறிஸ்தவ வாழ்க்கையை எப்படி நடத்துவதென்ற விவரம் தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ரோமர் 6ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்டதை நாம் தெளிவாக அறியவில்லையா இருந்தால் தவிர்க்க முடியாமல் ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள நாங்கள் தங்கி இருக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்பொழுது நிர்பந்தமான ஒரு வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும் என்பது ஒவ்வொருத்தரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அப்போ ரோமர் 7ஆம் அதிகாரம் வனாந்தர வாழ்க்கை. அந்த வாழ்க்கையில் வெற்றி கிடையாது, அந்த வாழ்க்கையில் ஜெயம் கிடையாது, அந்த வாழ்க்கையில் தேவனுடைய கிருபையை நாங்கள் அனுபவிக்க முடியாது. ரோமர் 7ஆம் அதிகாரம். இது ரோமர் 6ஆம் அதிகாரம் சரியான முறையில் புரியாவிட்டால் ரோமர் 7ஆம் அதிகாரத்துக்குள்ள நாம் தவிர்க்க முடியாமல் சஞ்சரிக்க வேண்டியதாக இருக்கிறது. அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்தை நாம் சரியான முறையில் அறிந்திருந்தோமானால் ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் இருக்கிற நன்மைகள் எல்லாவற்றையும் நாம் பூரணமாக அனுபவிக்க முடியும். அப்போ ரோமர் 6ஆம் அதிகாரத்திலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து எல்லா நன்மையையும் தன்னை விசுவாசிக்கிறவர்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எதிர்பார்க்கிறார். ஆனபடியால் தான் யோவான் 10:10 நானோ உங்களுக்கு பரிபூரணமான வாழ்க்கையை தர வந்திருக்கிறேன் என்று தெளிவாக சொல்லியிருக்கிறார். அப்போ அந்த பரிபூரணமான வாழ்க்கை என்று சொன்னால் எல்லா விதத்தினாலும் பரிபூரணத்தை நாம் பெற்றிருக்க வேணும். அப்போ அதனை எங்களுக்கு தருகிறவர் யார்? கிறிஸ்து சிலுவையில் செய்து முடித்திருக்கிறார்.
செய்கிறார்? அதனை நமக்கு கொண்டு வந்து தருகிறவர் பரிசுத்த ஆவியானவர். அப்போ பரிசுத்த ஆவியானவரே கிருபையை நமக்கு கொண்டு வந்து தருகிறவர். அப்போ அவர் என்ன மாதிரி செயல்படுகிறார், அவர் எப்படி கொண்டு வந்து தருகிறார், அவர்கிட்ட எப்படி நான் அதை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற விவரம் எனக்கு ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் தெளிவாக தெரிந்திருக்க வேண்டும். அவர் என்ன விதமாக செயல்படுகிறார், அப்போ என்ன விதமாக அவர் செயல்படுகிறார், என்ன விதமாக கிறிஸ்தவர்கள் நடக்க வேணும், என்ன விதமாக நன்மையை கிறிஸ்து செய்த நன்மையை பெற்றுக்கொள்ள கிறிஸ்தவர்கள் என்ன செய்ய வேணும் என்ற விவரத்தை பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் சொல்லியிருக்கிறார். ஆனபடியால் ரோமர் 8ஆம் அதிகாரம் மிக முக்கியமானது. இப்பொழுது நாங்கள் ரோமர் 8ஆம் அதிகாரத்துக்கு போய் முதலாவது வசனத்தை பார்ப்போம். ரோமர் 8ஆம் அதிகாரம் முதலாவது வசனம். ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. திருப்பி வாசிக்கிறேன். மிக முக்கியமான ஒரு வேத வாக்கியம். ரோமர் 8:1. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கினை தீர்ப்பு இல்லை. இந்த வேத வாக்கியத்துக்கு நான் கொடுத்திருக்கும் தலையங்கம் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படி நடத்தல். இது பற்றி விவரமாக நாங்கள் அறிந்து கொள்வதற்கு ஏதுவாக இப்பொழுது யெகோவாவிற்கு கடந்து செல்வோம். அரிமானங்கள் பிதாவே உமக்கு சோஸ்திரம், பரலோகத்தின் தேவனே உமக்கு சோஸ்திரம். உம்முடைய குமாரன் இயேசு கிறிஸ்துவை பலியாக சிலுவையில் ஒப்பு கொடுத்து அவருடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் தேவரே நீரங்களை மீட்டு கொண்டீர். அதற்காக உமக்கு அண்டண்டைக்கும் சோஸ்திரம். காலதோறும் உம்முடைய கிருபைகள் புதியவைகளாயிருப்பதற்காக சோஸ்திரம். கிருபையினாலும் இரக்கங்களினாலும் தேவரீர் நீரங்களை முடிசூட்டினீர். அதற்காக அண்டண்டைக்கும் சோஸ்திரம். இந்த நேரத்தில் உம்முடைய இந்த வேத வார்த்தைகளை அறிந்து கொள்வதற்காக இதனை கேட்டுக்கொண்டிருக்கும் என் சகோதர சகோதரிகள் நண்பர்கள் எல்லோரையும் தேவரீர் ஆசீர்வதித்து அவர்களுக்கு பிரகாசமான மனக்கண்களை கொடுத்து உம்முடைய வேத வார்த்தைகளை அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தேவரீர் அவர்களுக்கு கொடுத்தருள வேண்டும் என்றும், அதே நேரம் அடியேனையும் அபிஷேகித்து உம்முடைய பரிசுத்த ஆவியானவர் அவரே போதகராக இருக்கிறார், அவரே ஆசிரியராக இருக்கிறார், அவரே போதனையை செய்ய வேண்டும் என்று இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் கேட்டுக்கொள்கிறேன் பிதாவே. ஆமேன் அண்ட் ஆமேன் அண்ட் ஆமேன். ஹல்லேலூயா, 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 ஹல்லேலூயா. Thank you Jesus. Praise the Lord, praise the Lord, praise the Lord, praise the Lord. அப்போ ரோமர் 8 கொண்ட அந்த வசனத்தை திருப்பி மறுபடியும் பார்த்த பின்பு நாம் அதை பற்றிய விவரத்தை நாம் அறிந்து கொள்வது நல்லது. ஆனபடியால் கிறிஸ்து இயேசுவுக்குட்பட்டவர்களாயிருந்து மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்கிறவர்களுக்கு ஆக்கின தீர்ப்பு இல்லை. அப்போ இந்த வேத வாக்கியத்தில் 2 விதமாக சொல்லப்பட்டிருக்கிறது. மாம்சத்தின்படி நடக்கிறது, ஆவியின்படி நடக்கிறது. அதுதான் இந்த வேத வசனத்தின் முக்கியமான அம்சம். மாம்சத்தின்படி நடக்கிறது, ஆவியின்படி நடக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கின்றால், மாம்சத்தின்படி நடவாதிருங்கள், ஆவியின்படி நடவுங்கள். அப்போ கிறிஸ்து இயேசுவுக்கு உள்ளுக்குள்ளே இருந்தாலும் மாம்சத்தின்படி நடவாமல் ஆவியின்படியே நடக்க வேணும் என்று சொல்லி தெளிவாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போ பரிசுத்த ஆவியின் சக்தி வாய்ந்த இயக்க விதிகள்,
பரிசுத்த ஆவியின் சக்தி வாய்ந்த இயக்க விதிகள், எதனை டைனமிக்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட்னு சொல்லுகிறோம். அப்போ ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் அந்த பரிசுத்த ஆவியினுடைய சக்தி வாய்ந்த இயக்க விதிகள் ஆரம்பமாகி அந்த அதிகாரம் முழுவதையும் ஆட்கொண்டிருக்கிறபடியால் இந்த அதிகாரத்தின் முக்கியத்துவம் மனுஷருடைய பொதுவான புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்டது. மனுஷருடைய பொதுவான புரிந்துணர்வுக்கு அப்பாற்பட்டது என கூறினால் அது பொருத்தமானதே என்பது என்னுடைய கணிப்பாகும். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அப்போ இது என்ன மாதிரி என்று சொல்லிக்க, பரிசுத்த ஆவி என்ன மாதிரி செயல்படுகிறது, பரிசுத்த ஆவின் பவர்ஃபுல்லான டைனமிக்ஸ் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ பரிசுத்த ஆவியினுடைய சக்தி வாய்ந்த இயக்க விதிகள் ரோமர் 8ஆம் அதிகாரம் முழுக்க பரவி இருக்கிறபடியினால இதனுடைய முக்கியத்துவத்தை நாம் குறைத்து மதிப்பிடுவதற்கில்லை. நாங்கள் கவனமாக பார்த்து கொள்ள வேணும். ஆதியாகமம் 1:2 நாங்கள் பரிசீலனை செய்யும் பொழுது, ஆதியாகமம் 1:2 படி ஒழுங்கின்மையும் வறுமையும் இருளுமாயிருந்த பூமியின் மேல் தேவ ஆவியானவர் அசைவாடும் பொழுது அது மறுபடியும் புத்துயிர் பெற்றது. அப்போ பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டம் மிக முக்கியமானது. அப்போ பூமி ஆரம்பத்தில் எப்படி இருந்தது என்று சொல்லி ஆதியாகமம் 1:2 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அந்த ஆதியாகமம் 1:2 அந்த பூமியை மறுபடியும் புத்துயிர் பெற வைத்தது பரிசுத்த ஆவியானவருடைய அசைவாட்டம் என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். மூவிங் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். அப்போ பரிசுத்த ஆவியானவர் பூமியின் மேலே அசைவாடும் பொழுது ஒழுங்கின்மையும் வறுமையும் இருளுமாயிருந்த பூமி மறுபடியும் புத்துயிர் பெற்றது என்பதை நாம் தெளிவாக அறிந்து கொள்ள வேண்டும். அதே மாதிரி மனுஷனும் ஒரு பெரிய ஒரு இக்கட்டான ஒரு நிலைமையில் இருக்கிறான். அவன் ஆதாமனுடைய வீழ்ச்சியின் நிமித்தம் மனுஷகுலம் விழுந்தது. அப்போ மனுஷகுலம் விழுந்து ஆவியில மரித்து அந்தகாரத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்ட மனுஷன் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவன் புதிதான ஜீவனை பெற்று புது சிருஷ்டியாக மாறுகிறான். அப்போ ரெண்டையும் ஒப்பிட்டு பார்க்க வேணும். பரிசுத்த ஆவியானவரே இந்த பூமியை வறுமையும் ஒழுங்கின்மையும் இருளுமாக இருந்த பூமியின் மேல் பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அது புத்துயிர் பெற்றது. அதே மாதிரி ஆதாமனுடைய வீழ்ச்சியின் நிமித்தம் இந்த மனுஷகுலம், ஆதாமனுடைய வீழ்ச்சியின் நிமித்தம் இந்த மனுஷகுலம், அதாவது மனுஷனுக்கு என்ன நடந்தது என்று சொன்னால் அவன் வீழ்ந்து போனான். அவன் வீழ்ந்து போய் ஆவியிலே அவன் மரித்து அந்தகாரத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு முற்று முழுவதும் இருளாயிருந்த மனுஷன் மேலே பரிசுத்த ஆவியானவர் அசைவாடும் பொழுது அவன் புதிதான ஜீவனை பெற்று பொது சிருஷ்டியாக மாறுகிறான் என்றதை நாம் அறிந்து கொள்ள வேணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட உடனே, இயேசு கிறிஸ்துவோட மனுஷன் ஒன்றாக இணைந்த உடனே தான் பாவி என்றதையும் தன்னுடைய பரிதாபகரமான நிலைமையை ஒரு மனுஷன் முற்று முழுவதுமாக ஏற்றுக்கொண்டு, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே நீர் என்னிடத்தில் வாரும், என்னுடைய இருதயத்தில் சஞ்சரியும், எனக்காக எல்லாவற்றையும் நீர் சிலுவையில்
செய்து முடித்தீரே, என் பாவத்தில் இருந்து எனக்கு விடுதலை தாரும், என்னுடைய இருதயத்தில் வந்து நீர் வாசம் செய்யும் என்று சொல்லி மனுஷன் அவரை கேட்ட உடனே, அவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணின உடனே நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த மனுஷனோடு உண்டாகிறார். அப்போ அவர் மனுஷனோடு ஒன்றாகும் பொழுது அவருடைய ஆவி பரிசுத்த ஆவி. அந்த பரிசுத்த ஆவியானவர் உடனடியாக அதாவது தன்னுடைய அலுவலை ஆரம்பிக்கிறார். அப்போ தன்னுடைய அலுவல் என்ன? மனுஷன் மேலே அசைவாடுகிறார். பூமியின் மேலே அசைவாடி பூமிக்கு புத்துயிர் கொடுத்தது போல வீழ்ந்து போன மனுஷன் மேல் அசைவாடி அவனுக்கு புதிதான ஜீவனை பரிசுத்த ஆவியானவர் கொடுக்கிறார். அப்போ அவன் புது சிருஷ்டியாக மாறுகிறான். புது சிருஷ்டியாக மாறுகிறான். பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. பழையவைகள் ஒழிந்தன. இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டு இயேசு கிறிஸ்துவனுடைய ஆவி அந்த ஏற்றுக்கொண்ட மனுஷன் மேலே அசைவாடும் பொழுது பழையவைகள் ஒழிந்தன. பழையவைகள் ஒழிந்தன, எல்லாம் புதிதாயின என்று சொல்லி 2 கொரிந்தியர் 5:17 சொல்லப்பட்டிருக்கிறது. இப்படி இருக்க ரோமர் 3ஆம் அதிகாரத்தில் மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ ரோமர் 3:28 இந்த தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. என்ன அந்த தீர்ப்பு? மனுஷன் நியாய பிரமாணத்தினால் அல்ல, விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான். அப்போ நியாய பிரமாணத்தினாலே ஏற்படும் கிரியைகள், ஒருவன் நியாய பிரமாணத்தை விசுவாசிக்க தொடங்குவானாயிருந்தால் அதன் பிரதிபலன் அவன் கிரியைகளில் ஈடுபட வேண்டி வரும். அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கிறது ரோமர் 3:28 என்று சொன்னால், மனுஷன் நியாய பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமான் ஆக்கப்படுகிறான். அப்போ பரிசுத்த ஆவியானவர் தெளிவாக பவுல் அப்போஸ்தலர் மூலம் சொல்லி இருக்கிறது என்னென்று சொன்னால், மனுஷனுடைய முயற்சிகளினாலேயோ மனுஷனுடைய கற்பனைகளினாலேயோ மனுஷனுடைய பிரமாணங்களினாலேயோ இவன் தேவனுடைய பிரமாணங்களினாலேயோ அந்த கிரியைகள் நியாய பிரமாணத்தை மனுஷன் விசுவாசிக்க தொடங்கின உடனே அவன் கிரியைகளில் ஈடுபடுவது தவிர்க்க முடியாததாக இருக்கிறது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், மனுஷன் பலவீனப்பட்டிருக்கிறபடியினால் மனுஷன் முழுதுமாக மரணத்துக்குரிய சரீரத்தை உடையவனாக இருக்கிறபடியினால அவன் ஏதாவது செய்து தேவனுக்கு முன்பாக நீதிமானாக இருக்க முடியாது. ஆனபடியால் அவன் செய்ய வேண்டியது என்ன? அவனுக்காக அவருடைய இரட்சகர், அவனுடைய இரட்சகர் பரலோகத்திலிருந்து இறங்கி வந்து சிலுவையிலே எல்லாவற்றையும் செய்து முடித்திருக்கிறார். செய்து முடித்து எல்லாம் முடிந்தது என்று சொல்லி பிரகடனப்படுத்தி இருக்கிறார். அப்போ மனுஷன் செய்ய வேண்டியது என்ன? அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தின் மூலம் அவருக்குள் இணைந்து, விசுவாசத்தின் மூலம் அவரோட இணைந்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். அப்போ விசுவாசத்தினாலேயே மனுஷன் நீதிமான் ஆக்கப்படுகிறானே தவிர வேறு ஒன்றினாலும்
நியாய பிரமாணத்தின் கிரியைகளினால அவன் நீதிமானாக்கப்படுகிறது இல்லை என்று ஒரு ஜட்ஜ்மெண்ட், ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 3:28 தேவாதி தேவனாலே ஒரு தீர்ப்பு அளிக்கப்பட்டிருக்கிறது. அப்போ இதை மாற்ற இயலாது. மனுஷன் எந்த காலத்திலும் இந்த வேத வாக்கியம் ஒரு லோ, ஒரு பிரமாணம், இந்த பிரமாணத்தை மாத்திரத்துக்கு மனுஷன் முயற்சி செய்யக்கூடாது என்றது தான் தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி ரோமர் 3:28 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ என்ன சொல்லப்பட்டிருக்கு? மனுஷா, நீ நீதிமானாக இருக்க வேணுமா இருந்தால், உன்னை நீதிமானாக தேவாதி தேவன் கருத வேண்டியதா இருந்தால் நீ ஒன்றும் செய்யக்கூடாது. உன்னுடைய பலவீனத்தின் நிமித்தம், உன்னுடைய இயலாமையின் நிமித்தம் உன்னால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை நீ பூரணமாக அறிந்து, உனக்காக தேவாதி தேவன் மனுஷனாக வந்து உனக்காக எல்லாவற்றையும் சிலுவையில் செய்து முடித்திருக்கிறபடியினால் உனக்காகத்தான் அது செய்தார். அதனை அவர் தனக்காக செய்யவில்லை, உனக்காகவே அதனை செய்தார். ஆனபடியால் அவரையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததை விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது, அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது விசுவாசத்தினால மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறான் என்று சொல்லி ஒரு தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கு இந்த ரோமர் 3:28. ரோமர் 3:28 ஒரு தீர்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்போ தீர்ப்பு கொடுத்து அது ஒரு லோ ஒரு பிரமாணமாக அதை ஏற்படுத்தப்பட்டிருக்கிறது. ஆனபடியால் கிறிஸ்தவர்கள் இந்த பிரமாணத்தை விட்டு விலகாதபடிக்கு எந்த காலத்திலும் மனுஷன் நீதிமானாக்கப்படுகிறது அந்த விசுவாசத்தினால. எந்த விசுவாசத்தினால? சிலுவையில் அறையப்பட்ட இயேசு கிறிஸ்துவை விசுவாசிப்பதனாலேயே மனுஷன் நீதிமானாகிறான் என்ற இந்த உண்மை ஒவ்வொரு மனுஷனுடைய இருதயத்திலும் நிலையாக நாட்டப்பட வேணும். இது ஒரு பிரமாணம் என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனும் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த பிரமாணத்தை விட்டு அவன் விலகுவானாய் இருந்தால் தாங்க முடியாத வேதனையை அவன் அனுபவிக்க வேண்டி வரும் என்பதை அவன் நிச்சயமாய் அறிந்து கொள்வானாக. அப்போ ரோமர் 3:28 மனுஷன் நியாயப்பிரமாணத்தின் கிரியைகள் இல்லாமல் விசுவாசத்தினாலேயே நீதிமானாக்கப்படுகிறான் என்று தீர்ப்பளிக்கப்பட்டிருக்கிறது. ரோமர் 8 தேவன் மனிதனை பரிசுத்தமாக்குகிறார். என்பது தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. எப்படி? அப்போ பாவியான மனுஷனை நீதிமானாக்குவதற்கு தேவன் வெளியிலிருந்து எல்லாவற்றையும் செய்கிறார். கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள். அதாவது வெளியிலே இருந்து தான் மனுஷனுக்கு உதவி பெற வேணும். அந்த காலத்தினாலே ஆக்கிரமிக்கப்பட்டு வீழ்ந்து ஆவியில் மரித்து போயிருக்கிற மனுஷன், தேவனை பற்றி அறியாத மனுஷன், சாத்தான தன் தகப்பனாக ஏற்றுக்கொண்ட மனுஷன் அவ்வளவு இலகுவாக தன்னுடைய சொந்த பலத்தினால தேவனுக்கு முன்பாக நீதிமானாக நடக்கிறது முடியாத விஷயம். ஆனபடியால் அவனுக்கு உதவி வெளியிலிருந்தே வர வேண்டும். அவனுக்குள்ளிருந்தல்ல, வெளியிலிருந்தே அவனுக்கு அந்த உதவி வர வேணும். ஆனபடியால் வெளியிலே இருந்து பாவியான மனுஷனை நீதிமான் ஆக்குவதற்கு வெளியிலிருந்து அவனுக்காக எல்லாவற்றையும் அவர் செய்கிறார். எல்லாவற்றையும் அவர் செய்து அவனை நீதிமான் ஆக்குகிறார் என்ற உண்மையை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏனென்று சொன்னால் மனுஷன் சாத்தானுடைய பிள்ளையாக இருக்கிறான், ஆவியில் மரித்து போய் இருக்கிறான், வீழ்ந்து போய் இருக்கிறான்.
மரண சரீரத்தை உடையவனாக இருக்கிறான். அப்போ தேவனை பற்றி பிறந்து அவன் வரும் பொழுது அவனுக்கு ஒன்றுமே தெரியாது. அவனுடைய சொந்த முயற்சியினால் தேவனை அறியக்கூடிய சாத்தியக்கூறும் இல்லை. ஆனபடியினால் அவனுக்கு வெளியில் இருந்துதான் உதவி பெற வேண்டும். அப்போ ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அவன் தன்னுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் பொழுது வெளியிலிருந்து அவனுக்கு உதவி பெறுகிறது. அப்போ வெளியில இருந்து உதவி வந்து அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். இயேசு கிறிஸ்துவையும் அவர் சிலுவையில் செய்து முடித்ததையும் விசுவாசித்து அந்த விசுவாசத்தில் நிலைத்திருக்கும் பொழுது அவன் நீதிமான் ஆக்கப்படுகிறான். அப்போ வெளியிலே இருந்து அவன் நீதிமானாக்கப்படுகிறான். அதே நேரம் விசுவாசிய பரிசுத்தப்படுத்துவதற்கு அவனுக்குள்ளிருந்து எல்லாவற்றையும் செய்கிறார். அப்போ தேவன் என்ன செய்கிறார் என்று சொல்லிக்க, மனுஷனை நீதிமானாக்குறதற்கு அவர் வெளியில இருந்து உதவி செய்கிறார். அப்போ மனுஷன் ஏற்றுக்கொண்ட பிறகு, தேவனை ஏற்றுக்கொண்ட பிறகு அவனுக்கு உள்ளிருந்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். அப்போ வெளியால இருந்து அவனை நீதிமானாக்குகிறார், அவனுக்கு உள்ளுக்குள்ளே இருந்து அவனை பரிசுத்தப்படுத்துகிறார். இந்த 8ஆம் அதிகாரம் ஆக்கின தீர்ப்பு இல்லை, கண்டெம்னேஷன். இந்த 8ஆம் அதிகாரம் ஆக்கின தீர்ப்பு இல்லை என்று ஆரம்பித்து பிரிக்க மாட்டாது என்று முடிவடைகிறது. பிரிக்க மாட்டாது என்று முடிவடைகிறது. அப்போ ரோமர் 5:12-21 உள்ள வேத வாக்கியங்களை நாம் பரிசீலனை செய்யும் பொழுது, ரோமர் 5:12-21 வரை உள்ள வேத வாக்கியங்களை நாம் பரிசீலனை செய்யும் பொழுது, ஆதாமுக்குள் எல்லாருக்கும் ஆக்கின தீர்ப்பு உண்டானது. ஆதாமுக்குள், கவனமாக கேட்டுக்கொள்ளுங்கள், ஆதாமுக்குள், கிறிஸ்துவுக்குள். இந்த வசனத்தை, இந்த சொற்களை நீங்கள் மிகவும் அவதானமாக கவனிக்க வேண்டும். அப்போ வேத வாக்கியங்களை 5:12, ரோமர் 5:12 இருந்து 21 வரை உள்ள வேத வாக்கியங்களை பரிசீலனை செய்யும் பொழுது, ஆதாமுக்குள் பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமுக்குள் இருக்கிறான். பிறக்கிற ஒவ்வொரு மனுஷனும் ஆதாமுக்குள் இருக்கிறான். ஆதாமுக்குள் எல்லாருக்கும் ஆக்கின தீர்ப்பு உண்டானது. எல்லாருக்கும் ஆக்கின தீர்ப்பு உண்டானதெனவும், ஆனால் 8ஆம் அதிகாரத்தில் கிறிஸ்துவுக்குள் ஆக்கின தீர்ப்பு இல்லை என்பதும் உறுதிப்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போ மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், ஆதாமுக்குள், கிறிஸ்துவுக்குள் பிறக்கும் பொழுது ஆதாமுக்குள் எல்லா மனுஷர்களும் இருக்கிறபடியினால அவர்கள் எல்லாருக்கும் ஆக்கின தீர்ப்பு உண்டு. அவர்கள் எல்லாரும் குற்றம் உள்ளவர்கள். அவர்கள் எல்லாரும் தேவனுக்கு எதிராக பாவம் செய்தவர்கள். ஆனபடியால் ஆதாமுக்கு மட்டுமல்ல, அவனிலே இருந்து வரும் சகல சந்ததிக்கும் ஆக்கின தீர்ப்பு உண்டு என்று தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. நேரம் சமீபமாகிவிட்டது. இதை பற்றி இன்னும் விவரமாக அடுத்த செய்தியில் பார்ப்போம். அதுவரைக்கும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நான் உங்களை ஆசீர்வதிக்கிறேன். அவருடைய கிருபையும் அவருடைய இரக்கமும் உங்களுக்கு தாராளமாக கிடைப்பதாக இயேசுவின் நாமத்தில் பரிசுத்த பிதாவே, ஆமேன் அண்ட் ஆமேன். இந்த சிலுவையின் செய்தியை கேட்பவர்கள் அதன் ஆவிக்குரிய பலனை பூரணமாக அடைய வேண்டும் என்பதே நம்முடைய பிரார்த்தனையாகும். தொலைபேசி மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் 647-465-1224 மூலமும், இமெயில் மூலம் தொடர்பு கொள்ள விரும்புவோர் paulbalabhaskaran@gmail.com மூலமும் தொடர்பு கொள்ளலாம்.
ஆமென்.